வெல்கம் டு மை சேனல். இப்படிப்பட்ட உண்மை சம்பவங்களையும் மனச உழுக்கும் கதைகளையும் தினமும் கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை சாதாரண கதை கிடையாது. இந்த கதையை கேட்ட பிறகு தனிமைன்னு சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அண்ட் நீங்களே யோசிப்பீங்க, இது ஒரு பெண்ணின் கதை. ஆனா அவளோட தவற மட்டும் பார்த்து தீர்ப்பு சொல்ல முடியாத கதை. இரவு நேரத்தில தனியா இந்த கதைய கேட்டீங்கன்னா சில காட்சிகள் உங்க மனசுல இருந்து போகவே போகாது. கதைக்குள்ள போலாம். இவங்களோட பேர் சுலோசனா. வயசு 45 தாண்டி இருக்கும். ஆனா அவங்கள பார்த்த உடனே அந்த வயசு யாராலும் நம்ப முடியாது. எப்போதும் அழகா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கூந்தல் முழுக்க கருப்பு, முகத்தில சுருக்கமே இல்ல. பார்க்கிறவங்களுக்கு முதல் பார்வையிலேயே ஒரு மரியாதையும் அதே நேரம் ஒரு ஈர்ப்பும் வந்துரும். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கும் கல்யாணமாகி வேற ஊருக்கு போயிட்டா. வீட்டுல இப்ப சுலோசனா மட்டும்தான். ஆனா அந்த வீடு சாதாரண வீடு கிடையாது. 3 மாடி வீடு, பெரிய கேட். உள்ள போன உடனே மார்பிள் தரை சுவர்ல பெரிய பெரிய போட்டோஸ். வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்கள். ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி, காசு, பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. ஏன்னா அவங்களோட கணவர் கடந்த 10 வருஷத்துக்கும் மேல துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு. பொண்ணு கல்யாணம், வீடு, நகை, சொத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சுலோசனாவுக்கு கிடைக்கல. அது கணவன் கூட வாழ்ற வாழ்க்கை. முதல்ல 2 வருஷம் அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் வந்துருவாருன்னு நம்பினாங்க. அப்புறம் 5 வருஷம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸ் கூட குறைய ஆரம்பிச்சுச்சு. சாப்பிட்டியா? மருந்து எடுத்துக்கியா? பணம் அனுப்பிட்டேன். அவ்வளோதான். ஒரு காலத்துல தினமும் என்னமா பண்றேன்னு கேட்ட குரல் இப்ப மெஷின் மாதிரி பேச ஆரம்பிச்சுச்சு. சுலோசனா இரவு நேரமெல்லாம் வீட்டு பால்கனியில நின்னு பக்கத்து வீடுகள்ல பாட்டுக்கிட்ட இருப்பாங்க. எதிர் வீட்ல கணவன் மனைவி சேர்ந்து சிரிச்சு பேசுவாங்க. சில வீட்ல குழந்தைகள் விளையாடும் சத்தம் கேட்கும். சில வீட்ல நைட் லேட்டா கூட லைட் ஆஃப் ஆகாது. அதை பார்த்தாலே சுலோச்சனாவுக்குள்ள ஏதோ உடைஞ்ச மாதிரி இருக்கும். காசு மட்டும் இருந்தா வாழ்க்கை முழுசா ஆகிடுமா? மனசுக்குள்ள கேட்டு கேட்டு அழுவாங்க. பல இரவுகள் தனியா சாப்பிடுறது, தனியா தூங்குறது, தனியா விழிக்கிறது, இது எல்லாம் மெதுவா அவங்கள மனசிலிருந்து காலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் மாலை மழை பெய்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் வீட்டு கேட் முன்னாடி ஒரு பையன் நின்னுக்கிட்டு இருந்தான். வயசு 20 இருக்கும். மழையால சட்டை முழுக்க நனைஞ்சிருச்சு. கையில ஒரு பேக், முகத்துல சோர்வு. ஆனா கண்கள்ல ஒரு அமைதி. கேட்டே திறந்த ஸ்லோச்சனா அவன பார்த்த உடனே 2 வினாடி அப்படியே நின்னுட்டாங்க. ஏன்னா அவன் முகம், அவன் முகம், அவன் உயரம், அவன் பேசுற ஸ்டைல் எல்லாமே அவங்களோட கணவர இளமையில பார்த்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, இங்க மேல ரூம் வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒரு குரல் ஸ்லோச்சனாவோட மனசுக்குள்ள ஏதோ மறந்த உணர்ச்சியை எழுப்பி விட்டுச்சு. உள்ள வாங்க தம்பி. அவங்க குரலே கொஞ்சம் நடுங்கி இருந்துச்சு. அவன் பேரு பிரதீப். கல்லூரி முடிச்சு இப்போதான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை சேர்ந்திருந்தான். நான் பேச்சுலர் தான், ரூம் மட்டும் இருந்தா போதும். பகல்ல வேலை, நைட் வந்து தூங்கிக்குவேன். அவன் சாதாரணமா பேசினான். ஆனா ஸ்லோசனாவுக்கு அந்த பேச்சு கூட புடிச்சு போயிருச்சு. மேல மாடி போர்ஷன காட்டினாங்க. ரூம்ல நின்னு வெளிய பார்த்தா முழு தெருவும் தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தங்கிக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா அம்மான்னு கூப்பிடாத, ஸ்லோசனா உடனே சொன்னாங்க. பிரதீப் சற்று குழப்பமா பார்த்தான். அக்கான்னு கூப்பிடுங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது ஸ்லோசனா கண்கள்ல ஏதோ வித்தியாசமான ஒளி இருந்துச்சு. அது பிரதீப்புக்கு அப்போ புரியல. ஆனா அந்த இரவுக்கு பிறகு அந்த வீட்டில மெதுவா ஆரம்பிக்கப் போற விஷயம் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, அந்த தெருவையே பேச வைக்கப் போகுது. முதல் சில நாட்கள் சாதாரணமாதான் போச்சு. காலையில ஸ்லோசனா டீ கொடுப்பாங்க. ஹோட்டல்ல சாப்பிடாதனா சமைக்கிறேன்னு சொல்லி சாப்பாடு வைப்பாங்க. பிரதீப் முதல்ல தயங்கினான். ஆனா அவங்க சமையல் உண்மையிலேயே ரொம்ப அருமை. ஒரு நாள மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்ட பிரதீப், சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா கையில சாப்பிடுற மாதிரி இருக்கு அன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை சுலோச்சனாவை உள்ளுக்குள் உருக்கி விட்டுச்சு. ஏன்னா கடைசியாக யாராவது அவங்கள இவ்வளவு மனசார பாராட்டி பேசினதே பல வருஷமா ஆச்சு. அதுக்கப்புறம் தினமும் அவங்க பிரதீப்புக்காக ஏதாவது ஸ்பெஷல் சமைக்க ஆரம்பிச்சாங்க. பிரதீப்பும் வேலை முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஒரு நாள் இரவு கரண்ட் போயிருச்சு. முழு வீடும் இருட்டு. மாடியில காத்து மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் சுலோச்சனா மேல வந்தாங்க. வெள்ள நிற சாரி நனைந்த கூந்தல், கையில் 2 டீ கப். தூக்கம் வரலையா? பிரதீப் கேட்டான். தனியா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வராது, அவங்க மெதுவா சொன்னாங்க. அந்த இரவு 2 பேருமே மணிக்கணக்கா பேசினாங்க. வாழ்க்கை, தனிமை, காதல், திருமணம் எல்லாத்தையும் பட்டி. அப்போதான் பிரதீப் கவனிச்சான்.
ஸ்லோச்சனா பேசும்போது அவங்க கண்கள்ல ஒரு ஆழமான வெறுமை இருந்தது. அது சாதாரண தனிமை இல்லை. பல வருடமா யாரிடமும் சொல்ல முடியாத இயக்கம். அடுத்த நாள் முதல் ஸ்லோசனா பிரதீப்போட வாழ்க்கைக்குள்ள இன்னும் நெருக்கமா வர ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு பணம் தேவைப்பட்டா உடனே கொடுப்பாங்க. ஷர்ட் வாங்கி தருவாங்க. நீ சாப்பிட்டியான்னு தினமும் கேட்பாங்க. ஒரு மனைவி கேட்கிற மாதிரி ஒரு நாள் பிரதீப் காய்ச்சலால படுத்திருந்தான். ஸ்லோசனா இரவு முழுக்க அவ ரூம் வெளிய உட்கார்ந்திருந்தாங்க. மருந்து கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அவன் தூங்கறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஸ்லோசனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இவன் என் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமே. அந்த எண்ணம் வந்த உடனே அவங்களுக்கே பயமா இருந்துச்சு. ஆனா அது ஆரம்பம் மட்டும்தான். ஏன்னா அடுத்த சில நாட்கள்ல அந்த வீட்டுக்குள்ள நடக்கப் போற ஒரு விஷயம் பிரதீப்போட வாழ்க்கையையே தலைகீழா மாட்டப் போகுது. அந்த இரவு மழை ரொம்ப அதிகமா பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. கடிகாரத்துல நேரம் 11:45. பிரதீப் கீழ தண்ணி எடுக்க வந்தான். ஆனா ஹால்ல லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸ்லோசனா தனியா சோபால உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த நிலையில பார்த்த பிரதீப் அடுத்த நொடி எடுத்த முடிவு அவங்களோட வாழ்க்கையை திரும்ப முடியாத பாதைக்கு கொண்டு போகப் போகுது. வெளியில மழை சத்தத்தம் காத கிழிச்ச மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஹால்ல ஒரு மஞ்சள் நிற லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த லைட் கீழ ஸ்லோச்சனா தனியா சோபாவுல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களோட கையில மொபைல், திரையில அவரோட கணவரோட போட்டோ. எத்தனை வருஷமா ஆச்சு? அந்த மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த பிரதீப்புக்கு உள்ள ஏதோ உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? அவன் மெதுவா கேட்டான். ஸ்லோச்சனா கண்ணீரை தொடச்சிட்டு சிரிக்க முயற்சி பண்ணாங்க. ஒண்ணுமே இல்ல, அழுதுட்டு இருக்கீங்க. சில நேரம் தனிமைய அதிகமா தாக்கும். அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டோட குளிர விட அதிகமா பிரதீப்போட மனச நடுக்கிச்சு. அவன் மெதுவா அருகில் வந்து உட்கார்ந்தான். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியல. ஸ்லோச்சனா அவன பார்த்தாங்க. யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன பார்த்தா அதிர்ஷ்டக்காரி என்றுதான் சொல்லுவாங்க. பெரிய வீடு, பணம், சொத்து, நகை. ஆனா இரவு கதவ மூடின பிறகு நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நேரம் மின்னல் அடிச்சது. அந்த வெளிச்சத்துல ஸ்லோசனாவோட முகம் இன்னும் வேதனையா தெரிஞ்சது. பிரதீப் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். சில இரவுல நான் தூங்கவே மாட்டேன். என் ரூம்ல இருந்து வெளிய வந்து இந்த ஹால்ல உட்கார்ந்திருப்பேன். ஏன்னா படுக்கையில தனியா படுத்தா ரொம்ப பயமா இருக்கும். பிரதீப்புக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸ்லோசனா திடீர்னு கேட்டாங்க. உனக்கு காதல் இருக்காளா? இல்லையே. எனக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம்தான் கல்யாணம். ஸ்லோசனா சிரிச்சாங்க. நீ நல்ல பையன். அந்த நேரம் மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சுச்சு. காத்து அடிச்சு ஜன்னல் சத்தம் கேட்டுச்சு. ஸ்லோசனா பயந்த மாதிரி லேசா நடுங்கினாங்க. அத பார்த்த பிரதீப், பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களோட கையை பிடிச்சான். அந்த ஒரு தொடுதல் ஸ்லோசனாவோட உடம்பு முழுக்க மின்சாரம் ஓடிய மாதிரி இருந்துச்சு. பல வருஷமா யாருமே அவங்களோட கையை இப்படி பிடிச்சதே இல்ல. அவங்க மெதுவா பிரதீப்பை பார்த்தாங்க. பிரதீப்பும் அவங்களை பார்த்தான். 2 பேருக்கும் அந்த நேரம் வார்த்தை வரல. வெளியில மழை மட்டும், உள்ளே மூச்சு சத்தம் மட்டும். அடுத்த சில வினாடிகள் அவர்களோட வாழ்க்கையே மாத்தி போடப் போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. சுலோச்சனா மெதுவா கைய விலக்கிக்கிட்டாங்க. நீ மேல போய் தூங்கு பிரதீப். அவன் எழுந்தான். ஆனா போகும் முன் திரும்பி பார்த்தான். சுலோச்சனா இன்னும் அவனைதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இரவு 2 பேருக்கும் தூக்கம் வரல. அடுத்த நாள் காலை எதுவுமே நடக்காத மாதிரி சுலோச்சனா டீ கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க பார்வை மாறி இருந்துச்சு. முன்னாடி இருந்த மரியாதை கலந்த அன்பு இப்போ மெதுவா வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. பிரதீப்பும் அதை உணர ஆரம்பிச்சான். ஆனா அவன் விலகணும்னு நினைச்சாலும் முடியல. ஏன்னா அந்த வீட்டில அவனுக்கு கிடைச்ச அன்பு அவனோட சொந்த வீட்டில கூட கிடைக்கல. நாட்கள் போச்சு. சுலோச்சனா இன்னும் பிரதீப்புக்கு நெருக்கமா வந்தாங்க. அவனோட சம்பளத்த கூட வாங்கி வச்சுக்குவாங்க. நீ செலவு பண்ணிடுவேன்னு சொல்லி அவனுக்காக புதிய போன் வாங்கி தந்தாங்க. புதிய ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க. ஒரு நாள் பிரதீப் வேலை முடிஞ்சு லேட்டா வந்தான். கடிகாரத்தில பலவன் தட்டு வீட்டுக்கேட் திறந்ததும் ஸ்லோஷனா வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. எங்க போன அவங்க குரலே கோபமா இருந்துச்சு. ஆபீஸ்ல வேலைய ஒரு கால் பண்ண முடியாதா? நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா? அந்த நேரம் பிரதீப்புக்கு புரிஞ்சுச்சு. ஸ்லோஷனா இப்போ அவன சாதாரண வாடகைக்காரனா பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்ல 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுறது, மாடியில மணிக்கணக்கா பேசுறது, சினிமா பாக்கறது எல்லாமே வழக்கமா மாறுச்சு. ஆனா ஒரு நாள் அந்த தெருவுல இருக்கிற ஒருத்தி மாடியில இருந்து 2 பேரையும் பார்த்துட்டா. அடுத்த நாள் முதல் அந்த தெருவுல பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்ல ஏதோ நடக்குது. அவங்க கணவர் வெளிநாட்டில இல்லையா? அந்த பையன் ரொம்ப நாளா அங்கேதான் இருக்கான். இந்த பேச்சு மெதுவா எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிச்சுச்சு. ஆனா ஸ்லோஷனாவுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. ஒரு நாள் இரவு ஸ்லோஷனா பிரதீப்ப கீழ கூப்ட்டாங்க. அவன் வந்தான்.
ஹால்ல முழுக்க மெழுகுவர்த்தி டேபிள்ல சாப்பாடு. ஸ்லோஷனா ரொம்ப அழகா ரெடியாகியிருந்தாங்க. பட் சாரி மல்லிகைப்பூ லேசான வாசனை. பிரதீப் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டான். என்ன விசேஷம்? அவன் கேட்டான். ஸ்லோச்சனா மெதுவா சிரிச்சாங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. எனக்கு கிஃப்ட் இல்லையா? அந்த கேள்வி கேட்கும்போது அவங்க கண்கள்ல ஏதோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பிரதீப்புக்கு புரியல. என்ன வேணும் ஸ்லோசனா? மெதுவா அருகில் வந்தாங்க. நீ போகாம இருந்தா போதும். அந்த ஒரு வார்த்தை பிரதீப்பை அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு நீ வேணும் பிரதீப். இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இந்த தனிமை, இத எல்லாத்தையும் நான் தனியா சுமக்க முடியல பிரதீப். பின்னாடி நின்னான். அவன் மனசுல குழப்பம் ஒரு பக்கம், அவங்க மேல பரிதாபம் மற்றொரு பக்கம், தவறுன்னு தெரிஞ்ச உணர்ச்சி. ஆனா ஸ்லோசனா அந்த இரவு அவனோட கையை பிடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. என்ன? விட்டுட்டு போயிடாத. அந்த கண்ணீர், அந்த நடுக்கம், அந்த ஏக்கம், அது எல்லாம் சேர்ந்து பிரதீப்போடோட மனசை பலவீனப்படுத்திருச்சு. அந்த இரவு அந்த வீட்டோட கதவு மூடிய பிறகு 2 பேரோட வாழ்க்கையும் முழுசா மாறிப்போச்சு. அடுத்த நாள் முதல் ஸ்லோசனா இன்னும் சந்தோஷமா மாறிட்டாங்க. முகத்தில ஒரு பிரகாசம், சிரிப்பு, உற்சாகம். பல வருஷமா காணாம போன வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பிரதீப்பும் அந்த அன்புக்குள்ள மெதுவா அடிமையா மாற ஆரம்பிச்சான். ஆனா வாழ்க்கை எப்போதும் ஒரேமா மாதிரி போகாது. ஒரு நாள் பிரதீப்போட வீட்டிலிருந்து கால் வந்துச்சு. உனக்கு பொண்ணு பாத்திருக்கோம். அந்த ஒரு கால் அவனோட மனச குலுக்கி போட்டுச்சு. அத முதல்ல மறுக்கணும்னு நினைச்சான். ஆனா போட்டோ பார்த்த உடனே அவன அமைதியா போயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, அதுவும் நல்ல குடும்பம். பிரதீப் குழப்பமா இருந்தான். சுலோச்சனாவை விட்டு போக மனசு இல்லை. ஆனா வாழ்க்கை முழுக்க இப்படி இருக்க முடியுமா? அந்த கேள்வி அவன தினமும் கொல்ல ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாள் சுலோச்சனா அவன் முகத்தை பார்த்த உடனே கேட்டாங்க. என்னாச்சு? ஏதோ மறைக்கிற. பிரதீப் அமைதியா இருந்தான். சொல்லு பிரதீப். அவன் மெதுவா மொபைலை எடுத்தான். அந்த பொண்ணோட போட்டோவை காட்டினான். சுலோச்சனா சில வினாடிகள் அமைதியா பார்த்தாங்க. அந்த நேரம் அவங்க முகத்துல இருந்த சிரிப்பு மெதுவா மறைய ஆரம்பிச்சுச்சு. ஆனா அடுத்த நொடி அவங்க சிரிச்சாங்க. ரொம்ப அழகா இருக்கா? பிரதீப் அதிர்ச்சியா பார்த்தான். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கேள் பிரதீப். நம்ம வாழ்க்கை தவறா இல்ல. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. நீ உன் வயசுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். அவங்க குரல் நடுங்கிச்சு. நான் உன்னை ஒரு நாளும் தடுக்க மாட்டேன். பிரதீப் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. நீங்க கோவப்படலையா? ஸ்லோசனா சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி இருந்துச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. நான் ஏற்கனவே தனிமையில வாழ கட்டுக்கிட்டவ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருவேன். அந்த இரவு பிரதீப் தூங்கவே முடியல. ஏன்னா அவன் வாழ்க்கையில முதன்முறையாக ஒரு பெண் அவனை காதலிச்சதை விட அவனோட எதிர்காலத்துக்காக அவனை விட்டு கொடுத்திருந்தாள். ஆனா அடுத்த சில நாட்கள்ல ஸ்லோசனாவோட கணவர் திடீர்னு இந்தியா வரப்போறாருன்னு செய்தி வந்ததும் அந்த வீட்டுக்குள்ள மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தத. வெல்கம் டு மை சேனல். இப்படிப்பட்ட மனசை உழுக்கும் கதைகளையும் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்களையும் கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு மனிதனுக்கு பசி வந்தா சாப்பாடு கொடுத்தா போதும். ஆனா தனிமை வந்தா அதை யாராலும் எளிதா நிரப்ப முடியாது. இப்போ இந்த கதையோட கடைசி பாகத்துக்குள்ள போலாம். இன்னும் 2 நாள்ல நான் இந்தியா வரேன். துபாயில இருந்த ஸ்லோசனாவோட கணவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்லோசனாவோட கையில இருந்த மொபைல கூட நடுக்க வச்சுச்சு. அவங்க முகத்தில இருந்த அமைதி உடனே மாறிப்போச்சு. பல வருஷத்துக்கு பிறகு அவர் வீட்டுக்கு வரப்போறாரு. ஒரு காலத்துல இதே செய்திக்காக தினமும் காத்திருந்த ஸ்லோசனா இப்ப மட்டும் ஏன் பயப்படுறாங்க? அவங்களுக்கே புரியல. மொபைல்ல மெதுவா கீழ வச்சாங்க. எதிர்ல இருந்த பிரதீப் அவங்க முகத்தை பார்த்த உடனே ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுகிட்டான். என்னாச்சு? ஸ்லோசனா மெதுவா அவன பார்த்தாங்க. அவரு வர்றாராம். அந்த ஒரு நிமிஷம் முழு வீடும் அமைதியா போச்சு. பிரதீப்போட இதயம் வேகமா அரிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா இவ்வளவு நாளா ரகசியமா இருந்த வாழ்க்கை இப்போ நிஜத்தோட நேருக்கு நேர் நிற்கப் போகுது. அந்த இரவு 2 பேருக்கும் தூக்கம் வரல. ஸ்லோசனா ஜன்னல் பக்கம் நின்னு வெளிய பார்த்துட்டு இருந்தாங்க. பிரதீப் மெதுவா கேட்டான். நான் வேற ரூம் பாட்டு போயிடமா? ஸ்லோசனா உடனே திரும்பினாங்க. இல்ல, ஆனா நீ போன உடனே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அவங்க கண்களில் கண்ணீர். நீ இருந்ததாலதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன் பிரதீப். அந்த வார்த்தை அவனோட மனச உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அவனுக்கும் உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சி அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் முதல் ஸ்லோச்சனா கொஞ்சம் விலகி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி மாதிரி சிரிக்கல, முன்னாடி மாதிரி பேசல. சில நேரம் தனியா ரூம்ல உட்கார்ந்திருப்பாங்க. பிரதீப்புக்கு அது இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்போதாண்டா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு, அது வெறும் ஆசை இல்ல. அவங்க உண்மையாவே அவன மனசார நேசிச்சிருந்தாங்க.
2 நாட்கள் கழிச்சு ஸ்லோச்சனாவோட கணவர் இந்தியா வந்தாரு. பெரிய கார் வந்து வீட்டுக்குள்ள நின்னது. வீட்டு கேட் திறந்த சத்தம் கேட்ட உடனே பிரதீப்போட இதயம் தடுக்கு தடுக்க அடிக்க ஆரம்பிச்சுச்சு. கார்ல இருந்து இறங்கினவர் உயரமா வெள்ளை சட்டை, கம்பீரமான முகம். ஆனா முகத்துல வயசு தெரிஞ்சுச்சு. பல வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்த சோர்வு தெரிஞ்சுச்சு. அவர் வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே ஸ்லோசனா அமைதியா நின்னாங்க. ஒரு நிமிஷம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பல வருஷ பிரிவு, பல ஆயிரம் நினைவுகள். ஆனா அந்த சந்திப்பில் எதிர்பார்த்த சந்தோஷம், ஒரு அந்நியத்தனம் மட்டும் இருந்துச்சு. அவர் மெதுவா கேட்டாரு. ஆனா நடுவுல பெரிய இடைவெளி, என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா 10 வருஷம் பிரிந்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரே நாள்ல பழைய மாதிரி மாற முடியாது. ஒரு நாள் இரவு சுலோச்சனாவோட கணவர் திடீர்னு கேட்டாரு, நீ சந்தோஷமா இருந்தியா? அந்த கேள்வி கேட்கும்போது அவர் குரலே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுலோச்சனா அமைதியா நின்னாங்க. உண்மைய சொல்லு. அவங்க கண்களில் கண்ணீர் வந்துச்சு. நான் முயற்சி பண்ணேன். அவர் மெதுவா கீழ பாட்டாரு. நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா உன்னை தனியா விட்டுட்டேன்ல. அந்த வார்த்தை கேட்ட உடனே ஸ்லோச்சனா அழ ஆரம்பிச்சாங்க. பல வருஷமா மனசுக்குள்ள அடக்கி வச்ச கண்ணீர் அந்த இரவு வெளிய வந்துச்சு. எனக்கு காசு வேண்டாம்னு இல்ல. ஆனா நீங்க கூடவே இருந்திருந்தா போதும். அவர் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் ஜோடியா வாழ்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கூட ஒரு சாதாரண பொண்ணுதானே. அந்த நேரம் அவருக்கும் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா முதல் முறையாக தன் மனைவியோட தனிமை எவ்வளவு கொடூரம்னு அவருக்கு புரிஞ்சுச்சு. அடுத்த நாள் கால பிரதீப் தன்னோட பேக எடுத்துக்கிட்டு கீழ வந்தான். ஸ்லோஷனா அதிர்ச்சியா பார்த்தாங்க. எங்க போற? நான் கிளம்புறேன். ஏன்? பிரதீப் சிரிக்க முயற்சி பண்ணான். இதுதான் சரி. ஸ்லோஷனா கண்களில் கண்ணீர் நிரம்பிச்சு. நீ என்ன மறந்துடுவியா? அவன் சில வினாடிகள் அமைதியா நின்னா சில பேர மறக்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை ஸ்லோஷனாவோட இதயத்த கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க உடனே உள்ள போயிட்டு ஒரு கவர கொண்டு வந்தாங்க. இதென்ன? உனக்காக பிரதீப். திறந்து பார்த்தான். அதுக்குள்ள நிறைய பணம். அவன் அதிர்ச்சியா பாடு பார்த்தான். இதெதுக்கு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். கடன் இல்லாம, கஷ்டம் இல்லாம எனக்கு வேணாம். நான் கொடுக்கறத நீ வாங்கணும். அந்த நேரம் ஸ்லோஷனா தன்னோட கண்ணீரை மறைக்க திரும்பினாங்க. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வை. பிரதீப் அமைதியா பார்த்தான். நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ண ஒரு நாளும் தனியா விடாத. அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுச்சு. பிரதீப் அந்த வீட்டை விட்டு கிளம்பினான். கார் மெதுவா தெருவை விட்டு வெளியே போகும் வரை ஸ்லோஷனா கேட் முன்னாடியே நின்னுட்டு இருந்தாங்க. கடைசியாக அவன் திரும்பி பார்த்தான். அவங்க இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. கண்களில் நீர், முகத்துல சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய வெறுமை. சில மாதங்கள் கழிச்சு பிரதீப் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸ்லோசனா கொடுத்த பணத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிச்சான். வியாபாரம் நல்லா போச்சு. மனைவியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். ஆனா சில இரவுகள் கடை மூடிட்டு தனியா உட்கார்ந்திருக்கும்போது அவனுக்கு அந்த மழை இரவும், அந்த பெரிய வீடும், அந்த வெள்ளை சாரியில் நின்ன ஸ்லோசனாவும் ஞாபகம் வரும். அதே நேரம் ஸ்லோசனாவும் மீண்டும் அதே வீட்டில் தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. முன்னாடி கணவரை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. இப்போ நினைவுகளை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல சில உறவுகளுக்கு பேரே இருக்காது. ஆனா அந்த உறவுகளால் வரும் வலி